Hello guys, welcome back to another video. Okay, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா YouTube பேனர் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது நம்ம ஸ்டைல்ல வந்து பார்க்க போறோம். ஓகே, நிறைய வீடியோஸ் வந்து YouTubeல இருக்கு. பட் நம்ம ஸ்டைல்லே வந்து எந்த ஒரு டிஃபரண்டும் இல்ல. அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, அத பார்க்கறோம். அதை எடிட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி process வந்து எப்படி செஞ்சு அப்லோட் பண்ற வரைக்கும் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல வந்து. தொடர்ந்து வீடியோ பாருங்க. மறக்காம Subscribe பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. Thank you. ஓகே guys, உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து யூடியூப் பேனர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு இமேஜ் வரும். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை தான் நான் சொன்னேன், வந்து உங்கள் மொபைலுக்கோ டேப்லெட்டுக்கோ இல்லை கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த ஃபிக்ஸட் சைஸ் வந்து அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் Picsart ஆப் வந்து ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து டவுன்லோட் பண்ண ஏதாவது ஒரு இமேஜை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட லோகோ வந்து செலக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஆட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இமேஜோடு சேர்ந்து ஆட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் கிரீம் பண்ணணும்னா சைடில் இருக்கிற பிங்க் ரெட் பண்ணி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆட் அப்படின்ற கம்பஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து இந்த பர்டிகுலர் அந்த ஃபர்ஸ்ட் சைஸ், நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் சைஸுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு தேவையான அந்த லெட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மேபி உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஓகே, நீங்கள் எந்த யூடியூப் சேனல் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டில் ஃபோட்டோவோ இல்லை அதுக்கேற்ற வேர்ட்ஸோ நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது டெக் சேனல் என்ன சேனலுக்காக வந்து செய்கிறதுனால வந்து ஆன்லைன் ஸ்டேஷன் அடுத்தது நான் என்னென்ன இந்த வீடியோக்களில் வந்து நான் என்னென்ன பேச போகிறேன் அப்படின்ற எந்த கண்டென்ட் ரிலேட்டடான வேர்ட்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுடைய சேனலை பார்த்தா ஓகே, இந்த சேனலில் வந்து இந்தந்த விஷயங்களை வந்து செய்கிறாங்க அப்படின்றது வந்து உங்களுடைய உங்களுடைய வியூவர்ஸுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, செகண்ட் திங் வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தேவையான மாதிரி ஏதோ ஒரு இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். கையேந்தி பவனில் நிற்கிற மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இருந்தாலும் இது வந்து நான் என்னுடைய தம்ப்லைனுக்காக ஷூட் பண்ண ஃபோட்டோ. ஓகே, இப்படி கட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஓகே, இதை வந்து 1 கிளிக்கில் கட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பை வந்து இன்னொரு வீடியோவில் நான் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஒரு கிளிக்லேயே வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி தந்துடும். அந்த ஆப் என்ன அப்படின்றத பார்க்கணுமே இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே கேஸ், நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு கலர் கிரேடிங் பண்ணுறதுக்காக இன்னொரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஒரு லைட்டிங் எஃபெக்ட் உள்ள ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் Picsartல. அந்த ஸ்க்ரீனிங் ஃபீச்சர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய 2 கலரும் நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவும் வந்து இந்த ஃபோட்டோவும் ஒரு கலர் மெர்ஜிங் ஆயிரும். கலர் மெர்ஜிங் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு லுக் ஒன்று கிடைக்கும். இதில் தேவையில்லாத ஆப்ஜெக்ட் கலர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த எரேஸ் மார்க்கை கொடுத்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியா மட்டும் ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு தேவையான கலர் மெர்ஜிங் வந்து மற்ற இடத்துல வந்து அப்ளை ஆகிடும். இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஆட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு Picsartடைய ஃபுல் ஃபீச்சர்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்க, கண்டிப்பாக மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸில் இருக்கும். ஓகே கைஸ், எனக்கு தேவையான பிங்க் கலர் மெர்ஜ் வந்து என்னோடய ஃபோட்டோக்கு ஹெட் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளலாம்.
ஓகே ஸோ உங்களோட பேனர் வந்து சேவ் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் ரைட் டாப்பில் வந்து ஒரு கேமரா போட்ட சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இமேஜ் ப்ரௌசர் வந்து ஒன்றாகும். உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து இருக்கும். ஓகே, அந்த ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேனர் வந்து ரெடி. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் வந்து யூடியூப் சம்மந்தமான நிறைய அப்டேட்ஸ் நியூஸ்கள் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் தரத்துக்கு தயாரிக்கேன். அதே மாதிரி சேனல் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தால், புதுசாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு டிப்ஸ் தர அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய லெஜெண்ட்லாம் இல்லை. பட் வந்து குக்கிங் சேனலை பொறுத்தவரையிலும், vlog சேனலை பொறுத்தவரையிலும், இந்த மாதிரி டெக் சேனலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு சேனலுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்றத வந்து ஏன நாலேஜை வச்சும் நான் ரிசர்ச் பண்ண நாலேஜை வச்சியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு வந்து இந்தந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்யூச்சரில் வரப்போகிற வீடியோஸ்கள் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம வீடியோவில் வந்து இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.